சிஸ்டர் தேவியம்மா, வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம்மா. வணக்கம் ஐயா. ஐயா எனக்கு கேள்வி என்னன்னா, இப்போ வந்து ஒரு ஒரு கடந்த 3 மாசமா என்னோட ஆபீஸ்லயோ இல்ல எங்க வீடு தெருவுலயோ இல்ல எங்க ரிலேஷன்லயோ வந்து ஒரு 40ல இருந்து 50 வயசுக்குள்ள இருக்கிறவங்க வந்து நிறைய பேர், ஒரு 6-7 பேர் இறந்துட்டாங்க ஐயா. ஒரு 3 மாசத்துல நான் பார்த்த விஷயம். இந்த 6-7 பேருமே இறந்தவங்க எல்லாரும் பொறுமையா பேசுங்க. பதட்டத்துல பேச வேண்டாம். பொறுமையா நிதானமா வார்த்தைகள் சொல்லுங்க. பேசுறது அப்படிதான் இருக்கும் ஐயா. அல்ல, மாத்துங்க மாத்துங்க, வாழ்க்கையை மாத்துங்க, பேச்சை மாற்றுங்கள். நிதானம், இன்னும் நிதானமாக வார்த்தைகள் அடுத்தவர்கள் காதில் விழுந்து அவர்கள் அந்த பொருளை உணரும் வரையில் அமைதி கொடுங்க. சரிங்க ஐயா. நாற்காலி அம்மா சொல்றாங்க, ஐயா சொல்றாங்க, பேராசிரியர் ஐயா நன்மணி ஐயா சொல்றாங்க, ஒரு சொல்லும் உங்களுக்குள்ளே நுழைந்து பொருளை சொல்லி விடுகிறது. அதன் பிறகு அடுத்த வார்த்தை வருகிறது. நானே கூட சில சமயத்துல கொஞ்சம் பதட்டத்துல பேசுறோம்னு நினைப்பேன். சரியா? பரவாயில்ல. இதை ஏன் வந்து உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன்னா, இது புத்திமதியா எடுத்துக்க வேண்டாம். மிகப்பெரிய ஒரு நன்மை உங்களுக்கு இதன் பின்னால் கிடைக்கும். 40-50 பேர் இறந்துட்டாங்க. ஆமா ஐயா. 40 வயசுல உள்ளவங்க ஒரு 6-7 பேர். ஆமா, எல்லாருமே வந்து ஹார்ட் அட்டாக்ல வந்து இறந்துருக்காங்க ஐயா. 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்ல இறந்துட்டாங்க. வலி சொல்றாங்க, கீழே விழுந்துறாங்க, இறந்துறாங்க. இந்த மாதிரி நியூஸே நான் வந்து ஒரு 7 பேருக்கு கடந்த 3 மாசம் கேட்டிருக்கேன். இது வந்து ரொம்ப தாக்கமா இருக்கு எனக்கு. ஏன்னா ஏன் இந்த மாதிரி இறக்குறாங்க? பிகாஸ் ரொம்ப க்ளோஸா இருக்கவங்க நிறைய பேர் பார்த்திருக்கேன். நல்லா இருக்காங்க, திடீர்னு வந்து வலிக்க சொல்றாங்க, இறந்துடுறாங்க. இதற்கு காரணம் என்னய்யா? இதுக்கு என்ன பண்ணலாம்? இது மாதிரி வராததுக்கு என்ன பண்ணலாம்? ஏன் இப்ப அதிகமா ஆகுது இந்த மாதிரி? நிச்சயமா இன்னொரு நாளைக்கு இதை பத்தி விரிவா பேசிடுவோம். ஏன்னா ஒரு சின்ன பதில வர வேண்டாம், வராது. இது நோய் அணுகாவிதின்னு நான் சொல்லியிருக்கேன். நோய் அணுகாவிதின்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஏற்கனவே நம்ம குழுவிலேயே பல தடவை பேசியிருக்கோம். வேப்பிலை, வில்வ இலை. வேப்பிலை அரை பங்கு, வில்வ இலை 1/4 பங்கு. ஒரு 1/2 ஸ்பூனு வேப்பிலை, 1/4 ஸ்பூனு வில்வ இலை போட்டு, ஒரு சின்ன சுண்டைக்காய் அளவு, ஒரு சுண்டைக்காய் நுணுக்குனா எவ்வளவு இருக்கும் அந்த அளவு, மிக ஒரு சிட்டிகை அளவு மஞ்சள். இதை போட்டு கொதிக்க வச்சு, இதை போட்டு ஒரு 100 மில்லி தண்ணியில கொதிக்க வச்சு ஒரு நாளைக்கு ஒரு 4 தடவை குடிச்சாங்கன்னா இருதய சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு மிக அற்புதமா இந்த மாதிரி வலிக்கு அட்டாக் அதுல இருந்து வெளியில வரலாம். அப்புறம் செம்பருத்தி பூ, சிகப்பு தாமரை இதழ், இதை கொஞ்சம் பறிச்சு அல்லது காய வச்சு உலர்த்தி சும்மா சாதாரணமா அப்படியே பொருசா நசுக்கி போட்டு கொஞ்சம் போல தண்ணி ஊற்றி சர்க்கரை சேர்த்து டீ போல சாப்பிடலாம். மருதம்பட்டை இதயத்துக்காகவே உள்ளது, அதையும் போட்டு இது மாதிரி குடிநீரா நல்ல சுவையான டீயா சாப்பிடலாம். இதெல்லாம் வந்து மிக அற்புதமான விஷயம். எல்லாத்துக்கும் மேல உடம்புல இருந்து மிகச்சரியா காற்று, வெப்பம், குளிர்ச்சி இந்த 3 சரியா வழி நடத்தப்படுவதற்காகவே நம்ம 4 விதியை சொல்லியிருக்கோம். 5 மணிக்குள்ளாக குளிக்கணும் விடியற் காலையில. இரவு உணவு 6 மணிக்குள்ளாக முடிக்கணும். இரவு வெந்நீர்ல நினைச்ச துணியால பாதங்களை துடைக்கணும். வாரத்துல 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கணும். 3 வேளை உணவுக்கு இடைவேளை உணவு எடுக்கக்கூடாது. சரியா? எது சாப்பிட்டாலும் ஆசைப்படுறதை உணவோட சேர்த்து சாப்பிடணும். வெந்நீர்ல தான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். கூடுமான வரையில் குடிக்கிறதுக்கு வெந்நீரை பயன்படுத்துங்க. தண்ணீர் எல்லா இடங்களும் கெட்டுவிட்டு. சரியா? குளிர்ந்த நீர் நல்லதில்லை. மழை நீராகவே இருந்தாலும் குளிர்ந்த நீர் நல்லது. சரியா? சுட வைத்த நீர், இளம் சூட்டோடு சாப்பிடுகின்ற நீர் நல்லது. என்னுடைய தனிப்பட்ட பார்வையும் புரிதலும். சரியா? மற்றவருடைய மருத்துவ குறிப்பில் ஐயா நீங்க ரெஸ்ட் எடுங்க. மருத்துவ குறிப்புகளில் நான் தலையிடுவதை விரும்புவதில்லை. ஆனால் நான் சொல்ல வேண்டியதை செவனே சொல்ல வேண்டும், சரியாக சொல்லிவிட வேண்டும் என்பதில் குறியாக இருப்பேன். சரியா? இது மட்டுமே போதுமா? அப்படி யாரும் இருந்தாங்கன்னாலும் நோய் தடுப்பாற்றலை கொண்டு வருவதற்கு மிகச்சரியான மருந்து இது. கொரோனாவுக்கு இதுதான் மருந்து. நிறைய பேரை காப்பாத்திருக்கிறோம் கொரோனாவுக்கு. என்னை சுத்தி உள்ள 3 கிராமத்துல ஒரு இறப்பு கூட இல்லை. கொரோனாவுக்கு ஊசி போட்டதால மாரடைப்பு வருகிறதுன்னு ஒரு பெரிய, அது வந்து உண்மையா பொய்யான்னு தெரியல. ஆனா அந்த மாதிரி ஒரு பெரிய இது வருது. அப்படிப்பட்டவர்களாக இருந்தாலுமே கூட இந்த தடுப்பு மருந்து எடுக்கலாம். வேப்பிலை, வில்வ, மஞ்சள் ஒரு 15 நாளைக்கு எடுத்துக்கலாம். 5 மணிக்குள்ள குளிக்கணும், 6 மணிக்குள்ள சாப்பிடணும், வெந்நீர்ல கால் துடைக்கணும். இரவு படுக்கைக்கு முன்னாடி வெந்நீர்ல நினைச்ச துணியால வாரத்துல 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கணும்.
அசைவம் சாப்பிட்றவங்களா தான் கோழி சம்பந்தப்பட்ட உணவுகளை தவிர்ப்பது நல்லது. சரிங்களா? வேற எதுவும் கேட்க சரிங்க ஐயா. வரும்னா கேளுங்க. ஐயா நீங்க ஓய்வெடுங்கய்யா. வாழ்க வளமுடன். இல்ல, இல்ல, வாழ்க ஐயா வளமுடன். ஒண்ணும் இல்ல. இது மாதிரி சரி. தற்காலிகமானது. நீங்க அதுக்காக என்ன ஆ, நிறுத்தணும்னா நிறுத்திங்க. அம்மா மக்கள் விரும்பினா பதில் காட்டலாம். ஐயா ஆ, ஒரு நல்ல கலந்துரையாடலுங்க ஐயா. அம்மா நல்லாதான் இருங்க. கீதா தேவி சொல்லுங்க அம்மா. ஐயா, சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க நீங்க ஐயா. சொன்னது வந்து வாழ்க வளமுடன். எல்லாம் எல்லாமே இந்த 50 வயசுல திடீர்னு இறந்தாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆமா இப்ப ஆமா ஐயா. ஐயா சொன்ன மாதிரி அவங்க அந்த கோவிட்டுக்கு தடுப்பூசி போட்டவர்களுக்கு இது மாதிரி ஆ, இது வருது. அப்ப ஐயா சொன்ன மாதிரி அந்த அந்த எதிர்ப்பு சக்தியை கூட்டிக் கொள்ளக்கூட அவர் சொன்ன அந்த கஷாயங்கள் அதுகளை அவங்க எடுத்துக்கலாம். நீங்க உங்களுக்கு சரிங்க ஐயா. தெரிஞ்சவங்க யாராவது அப்படி ஆமா நீங்க ஐயா. ஏற்கனவே அவங்கள ஊசி எல்லாம் போட்டாங்க. ஆமா ஐயா. இப்ப இந்த மாதிரியான ஒரு நிகழ்வெல்லாம் பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது உங்களுக்கு மட்டும்தான் இது. நீங்க என்ன சரிங்க, பண்ணலாம், சொல்லுங்க ஐயா. ஹோமியோபதியில ஆ, நக்ஸ்வார்ம்னு ஒரு மருந்து இருக்கு. அதுல ஒரு 200 பவர்ல ஒரு டப்பா வாங்கிச்சுங்க. ஆளுக்கு 5 மாத்திரை தப்பி சாப்பிட சொல்லுங்க. அதை சாப்பிட்டா சரிங்க ஐயா. அதுல ஆ, இருந்து அந்த பயத்துல இருந்து மீண்டு விடலாம். ரைட்டுங்களா? மீண்டு விடலாம். சரிங்க ஐயா, ஆமா. சரிங்க ஐயா. அது செய்யலாம். இப்ப இதை கண்டு மனசுல வந்து பயம் அப்படிங்கிறது அது அது அதை வந்து ரொம்ப தூண்டி விடுற மாதிரி இருக்கும். அதுக்கு ஆமா ஐயா. இது மாதிரி பண்ணிக்கலாம்மா. வாழ்க வளமுடன். சரிங்க வாழ்க ஐயா. வளம். ஐயா, அந்த மருந்து பேரு ஐயா மட்டும் வாழ்க சொல்லுங்க ஐயா. வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். நீங்க மருந்து சொல்லுங்க. பேர் சொல்லும் போது கொஞ்சம் கட் ஆயிடுச்சு. அதனால அவங்களுக்கு ரிப்பீட் பண்ணிடுங்க. நான் அந்த இதுல சாட்ல போட்டுறேங்க. வாழ்க வளமுடன். சரிங்க மருதம்பட்டை ஐயா, சரிங்க. சூரணம். மருதம்பட்டை சூரணம் அப்படிங்கிறது கடையில கிடைக்கும்டா. மருதப்பட்டை. அதை வாங்கி சரிங்க. வச்சுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு அதுல வெந்நீரை ஊத்தி நல்லா கொதிக்க வச்சு அதுல சர்க்கரை, நாட்டு சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். அதே போலவே தாமரைப்பூ சிகப்பு தாமரைப்பூ இதயத்துல வேலை செய்யக்கூடியது. வெள்ளை தாமரைப்பூ மூளையில வேலை செய்யக்கூடியது. வெள்ளை தாமரைப்பூவே நம்ம சரஸ்வதிக்குன்னு சொல்லுவோம். ஏன்னா ஆமா. கல்வி என்பது அறிவு சம்பந்தப்பட்டது. சரியா? வெள்ளை தாமரைப்பூ மூளையில வேலை செய்யக்கூடியது. அது போலவே செம்பருத்தி இதயத்துக்கானது. சரியா? இந்த 2 சரிங்க. பூக்கள் எடுத்து நடுவுல மகரந்த தவிர வெறும் இதழ்களை கொண்டு வந்து காய வச்சுக்கிட்டு அதுலயும் கொஞ்சம் கொஞ்சம் அரிஞ்சு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். கொரோனா ஊசி போட்டவங்களா இருந்தாலும் சரி, போடாதவங்களா இருந்தாலும் சரி. ஒரு முக்கியமான குறிப்பை நான் இங்க வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புறேன். கொரோனா தடுப்பூசி போட்டு நெஞ்சு வலி வந்தது அப்படின்னு நம்பி, ஏன்னா ஏற்கனவே ஒரு பெரிய பிரச்சனை கொரோனா ஊசி போட்டதாலதான் இறந்துட்டாங்க அப்படின்னு நம்ம நடிகர்கள் பார்த்தோம். சொல்லுங்க. அங்க பாட்டு கச்சேரியை முடிஞ்சு அங்க பாட்டு கச்சேரியை கேட்கலாம். இங்க நான் ப்ரோக்ராமே முடிஞ்சிச்சு. நீங்க ப்ரோக்ராம்ல இருக்கீங்கன்னா நாங்க 7:30 மணிக்கு மேல போலான்னு சொல்லுவோம். ப்ரோக்ராம் ஏன்னா பேசலாங்களா? பேசலாங்க ஐயா. நல்லது. அது மாதிரி ஒரு 4 இளைஞர்கள் வந்தாங்க எனக்கு தெரியும். இந்த மாதிரி கொரோனா ஊசி போட்டாங்க. இப்ப கொஞ்ச நாளா நெஞ்சு வலி இருக்கிற மாதிரி இருக்கு. ஒண்ணும் இல்ல, வேப்பலை, வில்வலை, மஞ்சள் சரிங்க. கலந்து நீங்க குடிங்க. ஐயா நீங்களே குடுத்துருங்க. அத பயம் அது கூட பயங்க அவனுக்கு. அது எங்க கொடுத்துட்டு ஒரு 100 ரூபா வாங்கிட்டேன் 15 நாளைக்கு. இதான் மருந்து போயா. இப்போ சரியாயிட்டார். சரியா? ரொம்ப சந்தோஷம். இல்ல நாங்க இந்த 3 கிராமத்துல ஒரு சாவு கூட இல்லைன்னு சொல்றேன் பாருங்க. சரிங்க. சாவு கூட கிடையாதுங்க. உண்மை. கொரோனாவால தாக்கப்பட்டவங்க. எங்க ஊர் பிரசிடென்ட், எங்க ஊரு மக்கள் நல பணியாளர், பக்கத்து ஊர் பிரசிடென்ட், மயிலாடுதுறை அரசு பொது மருத்துவமனையில வேலை செய்யற நர்ஸ், எவ்வளவு பேருக்கு கொடுத்துருக்கோங்க. அவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டவங்க. கையெடுத்து கும்பிட்டு எப்படியாவது கொண்டு போய் இந்த பிள்ளைய காப்பாத்துங்க. ஒரே பையன், மிகப்பெரிய மருத்துவமனை மயிலாடுதுறையில. அந்த மருத்துவமனையினுடைய மருத்துவருக்கு இவங்க குடும்ப வரவு. கையெடுத்து கும்பிட்டு எப்படியாவது கொண்டு போய் காப்பாத்துங்க. இங்க இதுக்கு வழியே கிடையாதுன்னு சொல்லி அனுப்புறாங்க. ஒரு இரவு ரகசியமா நீங்க வச்சுப்பீங்களா? நான் சொல்றதை கேட்பீங்களான்னு கேட்டுக்கிட்டு, என்ன இல்லைங்க இதேதான் மருந்தா கொடுக்க சொன்னேன். ஆனா அந்த பையன்ட்ட மருந்துன்னு சொல்லல. என் பையன்ட்ட சொல்லி இதுதான்டா மருந்து, நீ ஆனா கொடுத்துரு அப்படின்னு சொன்னேன். மூச்சு திணறல் இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னா ஒரே பையனும் கூட அவன். அவங்க வீட்டுல டிராவல்ஸ் இருக்கு. ஏதாவது ரொம்ப சீரியஸா இருந்தா நீங்க ஆஸ்பத்திரியில அழைச்சிட்டு போயிடணும். என்கிட்ட சொல்லக்கூடாதுன்ட்டாங்க. அதுதான் முதல் கேஸ். நான் எடுத்துக்கிட்ட முதல் கேஸ் கொரோனாவுக்கு எதிராக. முதல் நாள் இரவு பூரா தூங்கல.
வீட்லயும் யாரும் தூங்கல. ஆனா அந்த இரைப்பும் இருந்துகிட்டே தான் இருக்குது. மறுநாள் காலையில கூப்பிட்டு கேட்கிறேன். நான் பார்த்துட்டு போய் என்னாச்சு? அந்த பொண்ணு சொல்லுது, "பெரியப்பா தம்பி தூங்கவே இல்ல பெரியப்பா. ப்ராப்பரா அவன் அப்படியே திணறிக்கிட்டே தான் இருந்தான். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உயிரோட இருக்கான்ல. நல்லா இருக்கான். அதான் திணறிட்டு இருக்கான்ல. வேற ஒண்ணும் இல்லல்ல." அப்படின்னு. இருக்கான் பெரியப்பா. சரி கவலைப்படாத. இந்த மருந்த குடுத்துட்டு. திருப்பி மறுநாள் குடுத்து. மறுநாள் இரவும் தூங்கல. 2 நாள் இரவு தூங்கல. 65% மேல இது வந்து 35% மேல நுரையீரல் வந்து ஆக்ஸிஜன் எடுக்கிறத இழந்துச்சு. அரவிந்த் செம்பனார் கோவில். இப்போ ஒருத்தன் அரவிந்த் டிராவல்ஸோட ஓனர். சின்ன பையனும் கல்யாணம். பெரியப்பான்னு கூப்பிடுவோம். 2 நாள் தூங்கல. 2 பகலும் தூங்கல. 3வது நாள் நைட் 3வது நாள் வரைக்கும் நான் 3வது நாள் பகல் வரும்போது நான் சொன்னேன் என் பையன்கிட்ட, "நீ பெரிய டாக்டர் ஆயிட்டடா." 3வது நாள் இரவு தூங்குனான். ஒரு பகல் ஒரு இரவு முழுசா தூங்குனான். முழுசா வெளியில வந்துட்டான். உடனே WhatsAppல பதிவு போட்டான். "இதுதாங்க மருந்து. டேய் பல பேர காப்பாத்தலாம். நான் சொன்னா காப்பாத்த முடியாது. நீ நோயாளி. அந்த சர்டிபிகேட்ட எடுத்து வச்சு போ. நெறைய பேர காப்பாத்தணும்." உண்மை. உண்மை அல்லாத ஒன்றை நாம் வெளிப்படுத்த விரும்புவதே இல்லை. அதே போல அந்த தடுப்பூசி போட்டவங்களுக்கும் இத எடுத்துக்கிட்டாங்கன்னா, உண்மையிலேயே மருந்தாக மாறும். அவர்களை காப்பாற்றும். சரியா? நன்றிம்மா. நன்றி. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வளமுடன்மா. இன்னொரு நன்றிங்க ஐயா. சொல்லுமா. இன்னொரு கேள்வி கேட்கலாமா? இல்ல அவரு உடல் சரியில்லை இல்லையா? கேளுங்கம்மா. இப்ப இல்ல, பேசலாமா? இல்ல, கேளுமா. இல்ல. இன்னும் நான் இன்னும் ஒண்ணும் 2 கேள்வி. தெரியாம தப்பா சொல்லிட்டேன். உடம்பு சரியில்லைங்கிறத தப்பா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இல்ல முதல்ல மக்களை ஆயிடுச்சு. பேச உங்களுக்கு டைம் சொல்லுங்க. இருந்தா கேளுங்க. நிகழ்ச்சிக்கு சரி, நேரம் நீங்க ஓய்வு இருந்தால் எடுத்துங்க ஐயா. அனுமதி கொடுங்கள். இல்லையா? இன்னொரு கேள்வி ஐயா. கேளுங்க. இப்ப வந்து சந்தோஷமா பேச விடுங்க அவங்கள. இல்ல ஸ்கின் டிசீஸ் இருக்குயா பொண்ணுக்கு. 16 வயசு பொண்ணுக்கு. தோல் நோய் இருக்கு. தோல்ல நோய். தேம்பல் மாதிரி இருக்கு முகத்துல. முடிச்சிட்டீங்களா? பதில் கேக்குதுங்களா சொல்லவா? ஐயா? கேக்குது. இல்லையா? நான் பதில் சொல்லவா? நான் ஃபுல்லா முடிச்சிட்டுமா ஐயா? நிறைய இருக்கு ஐயா சொல்றதுக்கு. ஸ்கின் நிறைய டிசீஸ். வேண்டாம். தோல் நோயினாலே எல்லாமே ஒரே செக்ஷன் உள்ள வருங்க. சோரியாசிஸா இருக்கட்டும், தேமலா இருக்கட்டும், கருப்பு படையா இருக்கட்டும், காளாஞ்சக படையா இருக்கட்டும், அப்புறம் வெண்குஷ்டமா இருக்கட்டும், லூகாடர்மான்னு சொல்லுவாங்க. எல்லாமே தோல் நோய்கள்ங்கிற ஒத்த இதுக்குள்ளதான் வருது. ஆனா 100 கணக்குல செக்ஷன் பிரிப்பாங்க அவங்க. தோல்ல நோய் வருதுன்னு சொன்னீங்கன்னா அடிப்படை குடல். குடல் உள்ள சரியில்லை. குடலுக்குள்ள தட்பவெப்பநிலை சரியில்லை. குடலுக்குள்ள பொருட்கள் செரிப்பது சரியில்லை. குடலுக்குள்ளே இருக்கின்ற சீதோஷ்ண நிலை. அதான் சொல்றேன். குடல் உறிஞ்சைகள் சரியாக வேலை செய்யவில்லை. உடலுக்குள்ளே உணவு எடுத்துக்கொள்கின்ற இரைப்பைக்கு பிறகு பின்பக்கத்தில் உள்ள சிறுகுடல், பெருங்குடல், மலக்குடல் வரையில் இருக்கின்ற சூழல் கெட்டு போய்விட்டது. பெரும்பாலான நோய்களுக்கே பசிதான் காரணம். பசி இன்மை காரணம். சரியா? அதனால இத சரியா வடிவமைக்கணும். நீங்க முதல்ல நான் சொன்ன உடல் பாதுகாப்பு முறைய ஒரு 15 நாளைக்கு கடைபிடிக்க 15 நாளைக்கு அதுக்கப்புறம் என்ன தொடர்பு கொள்ளுங்க. தனிப்பதிவு. சரிங்களா? நான் மருந்துன்னு ஒண்ணு கொடுக்க விரும்பினா நோயாளியை பார்க்காம மருந்து கொடுக்கறதில்ல. ஒரு தடவை நான் நோயாளியை பார்க்கணும். சரியா? நல்லது. சரிங்க. நல்லது. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. வேற ஏதாவது கேள்வி இருக்காமா? இது உங்களோட கேள்வி நிறைவேறிச்சாமா? கீதா தேவி அம்மா. இருக்குமா? இல்லையா பசி கேட்டுட்டு அந்த கேள்வி உங்ககிட்ட நானு கேட்கலாமா ஐயா? சொல்லுமா. சொல்லுங்க. கேள்வியை கேட்டுருங்கம்மா. இப்ப வீடு கட்டிட்டு இருக்கையா? இப்ப மரம் வைக்கணும் ஆசை எனக்கு. நான் முன்னாடி கேட்டிருக்கேன். நீங்க வீட்டுக்கு முன்னாடி மரம் வைக்க கூடாதுன்னு சொல்றீங்க. அந்த வீட்டுக்கு முன்னாடிதான் இடம் இருக்கு. காம்பவுண்ட் முன்னாடி 2 அடி விட்டுருக்கேன் நானு. மரம் வைக்கிறதுக்காகவே இடம் விட்டுருக்கேன். அதுதான் என்ன வைக்கலாம்னு சொல்லிட்டுயா? என்ன மரம் வைக்கலாம்? இல்ல செடி வைக்கலாமா? எவ்வளவு இடம் விட்டுருக்கீங்கிறது தெரியணும். உங்க வீட்டுக்கும் காம்பவுண்ட் கேட்டுக்கும் வெளியில சாலைக்கும் இடையில எவ்வளவு இடம் இருக்குன்னு தெரியணும். அங்க பெரிய வெற்றி வெளி இருக்கான்னு தெரியணும். நீங்க வைக்கிற மரம் சாலை பக்கம் போகும்போது அங்க போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாம இருக்குமான்னு தெரியணும். எல்லாத்த விட மிக முக்கியமான தகவல், வீட்டை முழுவதுமாக சூரிய வெளிச்சமும் வெப்பமும் பட வேண்டும். இரவும் குளிர்ச்சியும் பட வேண்டும். இது வந்து ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியம். சரியா? அதனால இந்த வீட்டை வந்து எக்காரணம் மட்டும் சூரியனுடைய ஒளியோ, வெப்பமோ அல்லது நிலவினுடைய ஒளியோ, காற்றோ தொட முடியாத மாதிரி வீடு கட்டவே கூடாது. சரியா? அதுக்கப்புறம் நீங்க வைக்கிற மரங்கள் வந்து நீங்க நடந்து வரும்போதோ மழை தண்ணி சொட்டுறது வந்து உங்க மேல சொட்டக்கூடாது. வீட்டுக்கு முன்னாடி வந்து மிக உயரமான மரங்களை வைப்பது சரியில்லை என்னை பொறுத்தளவுல.
வீட்டுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி மிகச்சிறிய மரங்கள், அதுவும் மருத்துவ பண்புகளுடைய மலர்களாக இருக்கும். அது நீங்க உடனே காய்கறியா வச்சுட்டு அதை போய் தினம் பறிச்சிட்டு இருக்க கூடாது. சரியா? வீட்டுக்கு சரிங்க. பின்னாடி தான் காய்கறி தோட்டம் இருக்கணும். வீட்டுக்கு முன்னாடி செம்பருத்தி, செம்பருத்தி, அ அ அலரிப்பூ, அலரி சரியா? அலரி, சரிங்க. நந்தியாவட்டை, மருதொன்றி சரியா? இது மாரி மருந்தாகவும் அ பயன்படக்கூடிய செடி வகைகள் இருக்க வேண்டும். சரியா? மல்லிகை, சரிங்க. முல்லை இதெல்லாம் வந்து மல்லிகைலாம் வந்து எல்லாரும் வந்து மலர் அழகுக்காக பார்த்தபொழுது, மருந்துக்காக மருந்துக்காக மலர பயன்படுத்தினவங்க தமிழர். இது எத்தன பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. இந்த உடல்ல வந்து ரத்தத்தின் அளவு ஹெச்பி லெவல் ரத்த சிவப்பணுக்கள் அளவு குறையும் பொழுது, இந்த மல்லிகைப்பூ இருக்கு பாருங்க, அது வந்து ரத்தத்தில் இரும்பு சத்தின் அளவை ஹெச்பியின் லெவல வந்து இன்கிரீஸ் அந்த வாசனையே போதுமானது. ஏங்க ஆண்கள் வந்து தலையில பூ வச்சுக்காம பெண்கள் வச்சுக்கிறாங்க பூ? ஆண்களும் வச்சுக்கலாம்ல, அந்த காலத்துல குடுமி வச்சிருந்தாங்க. ஏன்? அதுக்கு ஒரு உண்மையான காரணம் இருக்கு. இப்பவும் ரத்த சோகை உள்ள ஒரு பெண்ணுக்கு நீங்கள் தினசரி தினசரி எந்த மருந்தும் கொடுக்காம மல்லிகை பூ கிடைக்கின்ற காலங்களில் முதல்ல ரத்த டெஸ்ட் எடுத்துக்கணும் அந்த பொண்ணுக்கு. ஒரு 3 மாசம் தொடர்ந்து அது தலையில மல்லிகை பூ வச்சுக்கணும். அல்லது இரவுல அது படுத்துக்கிற இடத்துல மல்லிகை பூவ கசங்காம பக்கத்துல போட்டு வச்சு 3 மாசம் கழிச்சு அதோட ரத்த டெஸ்ட் எடுத்து பாருங்க. அதுக்கு உற்சாகம் எங்க இருந்து வருதுன்னு அதுக்கே தெரியாது. சரியா? சரிங்க. உண்மையிலேயே அது நடக்கும். நான் சோதிச்சு பார்த்திருக்கிறேன். சரிங்க. இதுல சில விஷயங்கள நான் வெளிப்படையா பகிர்ந்துக்க விரும்புறேன். நான் சைக்கிள் தான் வச்சிருந்தேன் ஆரம்பத்துல. வண்டிலாம் கிடையாது. அப்போ வந்து புதிதா ஒரு கடை இங்கருந்து ஒரு 2, 3 கிலோமீட்டர்ல ஒரு கடை. முதல் தடவையா அங்க பூ விக்க ஒரு புள்ள வருது. அ எனக்கு சரிங்க. எத்தன வருஷம் நான் சொல்றது? ஒரு 15 வருஷம். 15 வருஷம் இருக்கும். இப்ப எனக்கு 65 வயசுன்னா என்ன இருக்கும்? 50 வயசு. தினசரி போய் ரூ. 5 பூ கிடைக்கும். ரூ. 5 பூ வாங்குவேன். எனக்காகவே அது கடை திறந்து கண்டிப்பா எடுத்து வைக்கும். அப்படி இல்லன்னா யார்ட்டயாவது குடுத்துட்டு போயிடுவேன். ஏன்னா, இது வந்து ஒரு சிற்றூர். மிகப்பெரிய அளவுல பூ விக்காது. அ ஒரு நாள் நீங்க மட்டும் தான்ப்பா இந்த மாரி தினசரி பூ வாங்குறீங்க அப்படின்னு. இவ தினமும் என் வீட்டுக்காரி தலையில பூ வைப்பா. மல்லிகை பூ. பக்கத்துல உங்களுக்கு அதாவது கொழுந்தியாள்லாம் இருந்தாக்கா கிண்டல் பண்ணுவாங்க தானே! மச்சினிச்சிலாம். மாமா இன்னும் ஒரு நாள் தவறாம பூ வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு அக்கா தலையில. நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா. சொல்லுங்கய்யா. கேக்குதுங்க ஐயா. வேற என்னப்பா குறுக்கீடு வருது. அதனால தான் தப்பா பேசுறேன். இல்ல இங்க பேசுனாங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க, பரியாசம் பண்ணுவாங்க. நான் சொன்னேன், ஆஸ்பத்திரிக்கு செய்ற செலவ நான் பூவுக்கு குடுத்துக்கிட்டு இருக்கேன். சாமிக்கு பூ போடணும்னு சொல்லுவாங்க. இவ பத்திரமா இருந்தா, என் குடும்பமே பத்திரமா இருக்கும். இவ எவ்வளவு நாளைக்கு உயிரோடையும், உடம்போடையும் நோய் இல்லாம இருக்காளோ, அவ்வளவு நாளைக்கு நாங்க பத்திரமா இருப்போம். ஏன்னா என்ன பாத்துக்கிறது அவ தான். என் குடும்பத்த பாத்துக்கிறது அவ. அப்படின்னு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் அது மாரி எந்தவித நோயும் இல்லாம இருக்கிறாள். எப்போதாவது அபூர்வமா காய்ச்சல் வரும் அவ்வளவுதான். அவள கல்யாணம் பண்ணி கிட்டத்தட்ட 32 வருஷம் ஆகுது. இன்னைக்கு வரைக்கும். அந்த மல்லிகை பூவின் அந்த மருத்துவ பண்புகளை நான் மிக உயர்வாக மதிக்கிறேன். நெறைய பெண்களுக்கு நான் அத சிபாரிசு பண்ணியிருக்கேன். மருந்தாக மல்லிகையை பயன்படுத்தியவர்கள் நம்முடைய முன்னோர். அத சொல்ல வரேன். இந்த மாரி நெறைய விஷயங்கள். இந்த மலர்கள் வந்து நம்ம தோட்டத்துல வாசல்ல இருந்துன்னு வச்சுக்கோங்க. அலரி, நந்தியாவட்டை, செம்பருத்தி, மருதொன்றி, சம்மங்கி சரிங்களா? அதேபோல மனோரஞ்சிதம். இது மாரி பூக்கள்லாம் நம்ப அது இரவும் பகலும் வீசிக்கிட்டே இருக்கும். வீசிக்கிட்டே இருக்கும் வாசனை. அந்த சரிங்க. மருந்து நம்மளுக்கு இலவசமா கிடைச்சுக்கிட்டே இருக்கும். இந்த மாரி வைக்கலாம். மிக உயரமான மரங்களை வைப்பதை தவிருங்கள். இதுதான் என்னுடைய சரிங்க யோசனை. ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. நன்றி. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நல்ல பேருக்கு இது நன்றி ஐயா. பயனுள்ளதா இருந்திருக்குங்க. நன்றிம்மா. நன்றிம்மா. ஞாபகப்படுத்தும் நன்றி. வாழ்க வளமுடன். ஐயா நன்றிம்மா. வாழ்க அடுத்ததாக வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அந்த ஐயா இந்த மலருக்காக நீங்க சொன்னது நம்மளுடைய முன்னோர்கள் அதனால்தான் எல்லாருமே அதாவது அவங்க இந்த சுமங்கலி பெண்கள் வைக்கணும் அப்படின்னு சொல்றது அது ஒரு முக்கியமான கருத்தா இருந்தாலும்
சின்ன பிள்ளைங்களுக்கும் வச்சு விடுவாங்க. ஏன்னா அந்த மலரில் இருந்து வரக்கூடிய வாசம் அவர்களுக்கு வந்து அமைதியை கொடுத்து ஒரு அவங்க எந்த ஒரு செயல் செஞ்சாலுமே அது சிறப்பா செய்யறதுங்க. அந்த மாதிரி நீங்க சொல்றதுக்கு இப்ப பெரியவங்க யாரும் இல்லை நிறைய பேருக்கு. நம்ம பெரியவங்க சொன்னாங்களும் சின்ன பிள்ளைங்க கேட்கறது இல்ல. ஏன்னா நான் எங்க மருமகளுக்கு நான் ரெகுலரா வாங்கி கொடுக்கும்போது இன்னைக்கு வேற ட்ரெஸ் போட்டிருக்கேன், இந்த ஹேர் ஸ்டைல்ல நான் இதை வைக்கக்கூடாது, பேண்ட் போட்டிருக்கேன், இது வெளியில போகும்போது வாங்கி கொடுத்தா அம்மா எந்த மாமியாரும் வாங்கி கொடுக்க மாட்டாங்கன்னு நான் வாங்கி கொடுத்து வச்சுக்கோன்னா இந்த காரணங்களை சொல்லக்கூடிய இன்றைய பிள்ளைகள் இருக்காங்கய்யா. நம்ம இந்த முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த அந்த பாரம்பரிய முறைகளை நாம் கடைபிடித்தாலே முழு ஆரோக்கியமும் பெறலாம். அதே மாதிரி நீங்க சொன்னது மருத்துவனுக்கு கொடுக்கக்கூடியதை நான் இந்த மளிகைக்கு கொடுத்தேன். மிக உண்மையான அது வார்த்தையா. இது எல்லோருமே நம்ம இல்லத்து அரசிகள் நம்ம குழந்தைகளுக்கு அதை நம்ம பயன்படுத்தி பலன் பெறுவோம், ஆரோக்கியம் பெறுவோம். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நல்லதுமா. இன்னும் ஒரே ஒரு தகவல் அதுல சொல்லாம விட்டுட்டேன். இந்த வாசல் பக்கம் வைக்கிறதுல மாதுளை, எலுமிச்சை இதெல்லாம் இருக்கும். அதுவும் வந்து மருத்துவ பண்புடையது. அதே போல இந்த மருந்து மல்லிகை பத்தி பேசும்போது இன்னும் ஒரு தகவல் விட்டுட்டேன். பெண்கள் தலையில ஏன் வச்சாங்க பூக்கள், ஆண்கள் ஏன் வச்சுக்கலன்னு ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு விடை சொல்லாம உண்மையிலே பெண்கள் வந்து ஒரு ஜங்ஷன் மாதிரி, ஒரு சந்திப்பு மாதிரி. மயிலாடுதுறை சந்திப்புன்னு எழுதும். சந்திப்புனா பல பேர் வந்து சந்திக்கிற ஒரு சந்திக்கின்ற இடம். அது 3 முச்சந்தி, நாச்சந்தி அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி பெண்கள் வந்து ஒரு சந்திப்பு. அப்பா வருவாரு, அம்மா அக்கா வருவாங்க, அண்ணன் வருவாரு, தம்பி வருவாங்க, எல்லாரும் வருவாங்க பெண்கள் இருக்கிற இடத்துக்கு. அப்போ ஆண்கள் அந்த இடத்துக்கு வரும்போது அவங்க பூக்களோட இருப்பாங்க. பெரும்பாலும் பெண்கள் வீட்டுல இருப்பாங்க. அந்த மனம் வீசிக்கிட்டே இருக்கும். எல்லாருக்கும் அது கிடைக்கும். ஆணுக்கு தலையில வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அவன் தனி போய் அந்த மனம் அவனுக்கு மட்டும்தான் கிடைக்கும். பெண்ணு வச்சிருந்தா பல பேருக்கு கிடைக்கும். 2வது லாஸ் ஆஃப் பிளட், ரத்த இழப்பு பெண்களுக்கு தான் ரொம்ப அதிகம். பிள்ளை பேர், மாதவிடாய், சரியா, பால் ஊட்டுதல், இப்படி பல்வேறு காரணங்களால பெண்களுக்கு வந்து ரத்த இழப்பு மிகவும் அதிகம். சரியா, இதை சரி பண்றதுக்காக அவங்களுக்கு எந்த நேரமும் அந்த ஹெச்பி லெவல் குறையாம இதுக்காக சொல்லப்பட்ட மருந்து. சரியா, நன்றிமா. நன்றி அம்மா. நான் பேசுறது தெளிவா கேட்டுதா? பேசுறது கேக்குறேன் ஐயா. சித்ராம்மா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா ஒரு நல்ல சிறப்பான ஒரு தகவலுங்க ஐயா. மல்லிகைப்பூ வந்து ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் பண்ணுங்கிறது இன்னைக்கு நீங்க சொன்னதுல வந்து எங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்க ஐயா. இனிமேல் நிறைய மல்லிகைப்பூ யூஸ் பண்ணலாம். ஆனா இப்ப இந்த சீசன்ல வந்து மல்லிகைப்பூ நல்லா நமக்கு இயற்கையாவே கிடைக்குது. அது சீசன் இல்லாத டைம்ல அந்த கெமிக்கலை போட்டு வச்சிடுறாங்க. அவங்க வந்து அதுதாங்க ஐயா கஷ்டமா இருக்கு. ஐயா எனக்கு 2 கேள்விங்க ஐயா. இது இப்ப கீதா தேவி அம்மா கேட்டபோது தோல்ல வர எல்லா பிரச்சனைக்கும் காரணம் குடல்ல உள்ள கழிவுகள் தேங்குறது, உணவு செரிமானம் ஆகாதுதான் சொன்னீங்க. அப்ப இந்த சூரிய ஒளியில போகும்போது சன்ஸ்கிரீன் அலர்ஜி வருது இல்லைங்கய்யா, அதுக்கும் காரணம் இதுதானுங்களா? அதே போல செம்பருத்தி பத்தி நீங்க சொன்னீங்க. ஒத்த செம்பருத்தி இலைய இதில வந்து குடிக்கணும், டீ போட்டு குடிக்கிறதுக்கு. அது வந்து நாட்டு மருந்து கடையில பொடியாவே விக்கிறாங்கய்யா. அந்த பொடிய யூஸ் பண்ணாலும் அதே எஃபெக்ட் இருக்குங்களா? எந்த பொடி நாட்டு மருந்துகள்ல கிடைக்கும்? செம்பருத்தி ஒத்த செம்பருத்தி பவுடர் பண்ணியே செம்பருத்தி பொடின்னு விக்கிறாங்கய்யா. எப்பவுமே அடுத்தவங்க தயாரிக்கிறதுல வந்து முழு பலன் கிடைக்குங்கிறத நம்பாதீங்க. அப்ப அவங்க ஒரு ஒரிஜினல் 6 பூவே போட்டு கொதிக்க வச்சு குடிக்கலாம் இல்லைங்களா? 6 மாசத்துக்கு முன்னாடி 6 மாதத்திற்கு முன்பாக அவர்கள் பயணித்திருந்தாலும், அதை தயாரித்திருந்தாலும், அவர்கள் விற்றுதான் தீர வேண்டுமே தவிர அதை தூக்கி குப்பையில் போட சம்மதிக்க மாட்டார்கள். சரிங்க நீங்க சரிங்க. யார் தயாரிக்கிறாங்களோ அவங்கள தொடர்பு கொள்ளுங்க. யாரு வீட்டுல செடி இருக்கோ அவங்கள தொடர்பு கொள்ளுங்க. சரிங்களா? அதே போல சரிங்க. நான் சொல்லுகின்ற உண்மைகளை தயவு செய்து யாராவது ஒருவராவது, ஒரே ஒருவராவது சரிபார்த்து கொள்ளுங்க. ஹெச்பி லெவல் குறைச்சலா இருக்கிற ஒரு பொண்ணுக்கு இந்த ஆள் சொன்னது சரியா போய் இது மாதிரி எவ்வளவு பேரு
பொய் சொல்லிட்டு அலையிறாங்க பெரிய அறிவாளி மாதிரி. சோதிச்சு பாருங்க. எந்த உண்மையும் சோதிச்சு பார்க்காம ஏற்றுக்கொள்ளாது மிகப்பெரிய சாபக்கேடு, அதாவது சீர்கேடு அடையும். சாபக்கேடு கூட தப்பு, சீர்கேடு, வாழ்க்கையே சூறையாடப்பட்டு விடும். சரியா? அதனால சரிங்க. உண்மைகளை சோதித்த பிறகுதான் உங்களுக்கு அந்த கான்பிடென்ட் வரும். இந்த எப்படி சொல்ற உறுதித்தன்மை, வலிமை, உண்மையின் வலிமை எந்த இடத்துலயும் ஜெயிக்க முடியும். நாங்க நீரை உருவாக்கிட்டோம்ல தமிழ்நாட்டுல, வரப்பை உயர்த்தி. ஆமாங்க. முதல் தடவையா வரப்பு உயர்த்தினால் நீர் உருவாக்கும்னு எழுதணும். வரப்பு உயர நீர் உயரும்னு எழுதணும். வரப்பு உயர நீர் உருவாகும். ம். இப்ப புரியும். அதனால உருவாக்குனா மறுபடியும் உயர்ந்துகிட்டே போகும் தானே பெயர். உருவாகி உயரும்னு எழுதாம அந்த அம்மா வரப்பு உயர நீர் உயரும்னு சொல்லிட்டாங்க. அதனால மாத்தி குறை விளக்க எழுதிட்டாங்க. இது மாதிரி நிறைய விஷயம் தப்பா இருந்தது. இது மாதிரி உடை மருத்துவம், பாவாடை தாவணி, பெண்களுக்கான பாலியல் நோய்களுக்கு மிக முக்கியமான காரணம் தற்காலத்திய உடை. உடையிலேயே மருந்து கண்டுபிடித்த இனம் தமிழ். இடுப்புக்கு கீழே காத்தடிக்கணும். பாவாடை கட்டிட்டு 3 மீட்டர் பாவாடை கத்துட்டா இடுப்புக்கு கீழே காத்தடிக்கும். வேட்டி கட்டிட்டு நடந்தா காத்தடிக்கும். டைட்ஸோ ஜீன்ஸோ போட்டா காத்தடிக்குமா? அடிக்காது. பால்வினை நோய்கள். தாவணியை விட இந்த உலகத்துல செக்ஸியான ட்ரெஸ், அதாவது கவர்ச்சியை தூண்டக்கூடிய உடை. கண்ணியம் குறைவு அல்ல, கவர்ச்சியை தூண்டுவது. ஏன்னா அந்த பாலுணர்வு தூண்டப்படலைன்னா எதிர்கால உலகமே கிடையாது. அதுக்காக உடனே கற்பழிக்கணுங்கிற பொருள் கிடையாது. எப்போதாவது அந்த பெண்ணுக்கு பிடிச்சதுன்னா யாரை பிடிக்குமோ அந்த பையனை மட்டும்தான் அது பார்க்கும். வேற யாராவது தப்பா பார்த்தா செருப்பை காட்டிடும். ஏன்னா ஒரு பெண்ணை பார்க்கும்பொழுது பலருக்கு அனுமதி இருக்கிறது. கடையிலே இருக்கும் பழங்களை பார்ப்பதை போல, கடையிலே இருக்கும் பூக்களை பார்ப்பதை போல, ஒரு பூந்தோட்டத்தில் பூத்திருக்கின்ற பூக்களை பார்ப்பதை போல, ஒரு பெண்ணை ஆண் விரும்ப வேண்டும், பெண் ஆணை விரும்ப வேண்டும். 2 பேரும் மரக்கட்டை மாதிரி போயிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, விருப்பம் வருமா? ஆனா அதை பார்த்தா ஒரு கவர்ச்சி இருக்கும் நிச்சயமா. தாலி கட்டிவிட்டால் அதுக்கப்புறம் புடவை. தாலி கட்டும் போதே புடவை, கூரை புடவை இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பெண்ணை யாருமே பார்க்க. அது போலவே இந்த பாவாடை தாவணியில் இருக்கிற பெண்களுக்கு மிக உயர்ந்த சமூக பாதுகாப்பு இருக்கும். ஒரு கடத்தல்ல ஒரு பெண்ணு பாவாடை தாவணியோட போகும்போது பின்னாடி 2 பசங்க போனோம்னா அந்த கடத்தலில் இருக்கிற அவ்வளவு பெரியோர்களின் கண்கள் எல்லாம் அந்த பெண்ணின் பின்னால் செல்கின்ற இளைஞர்களை பார்த்தபடியாவே இருக்கும். அவன் ராமநாதன் பொண்ணு பின்னால 2 பசங்க போறான். ஏன்னா அந்த பெண் இன்னும் திருமணம் ஆகாதவள். அவள் காப்பாற்றப்பட வேண்டும் சமுதாயத்தில், பொது தளத்தில். அப்படி அந்த உணர்வை தூண்டுவதற்கும் உடலில் உள்ள பாலுணர்வு சம்பந்தப்பட்ட குற்றம் குறைகளை, ஒரு உணர்வை தூண்ட முடியாம நீங்க நான் சரி பண்ண முடியும். நோய் எதிர்ப்பாற்றல்னு ஒண்ணு அடிக்கடி சொல்லிட்டு இருக்காங்க நம்ம மருத்துவர்கள். நோய் எதிர்ப்பாற்றல்கள்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அதிகரிக்கின்ற உயிராற்றல் தாங்க நோய் எதிர்ப்பாற்றல். நிறைய இடங்கள்ல நம்ம அடி வாங்கியிருக்கோம் செம்மையா. நம்ப வச்சு ஒண்ணும் இல்ல. ஒரு அருகம்புல்ல எத்தனை தடவை மாடு மேய்ஞ்சாலும் துளுக்குங்க. ஒரு செடியை எத்தனை தடவை பூச்சி மேய்ஞ்சாலும், பூஞ்சால தொட்டு வந்தாலும் திருப்பி அது துளுக்கும். உடனே என்னங்க அர்த்தம்? அதுக்கு உயிராற்றல் அதிகமா இருக்கு. அந்த அருகம்புல்லுக்குள்ள முடியல, வேர்ல ஏதோ பிரச்சனை, அதுக்கு ஏதோ நோய் வந்துட்டு, இப்ப எது வேணாலும் போற போக்குல புடிங்கி தின்னுட்டு போயிடும் தானே. அது போலவே சுலபமா அந்த செடியும் நோய் வாய்ப்பட்டு சேர்த்து போயிடும். அதிகரிக்கின்ற உயிராற்றல் தாங்க நோய் எதிர்ப்பாற்றல். இந்த இடத்த சரியா புரிஞ்சுக்கோங்க தயவு செய்து. நோய் எதிர்ப்பாற்றல்னு ஒண்ணு தனியா கிடையாது. உயிராற்றலை அதிகரிக்கும் பொழுது நோய் எதிர்ப்பாற்றலாக அது உருமாறுகிறது. ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம் எல்லாத்தையும். நீங்க அப்ப யோசிக்கவே மாட்டீங்க. எனக்கு அதுதான் பெரிய வருத்தம். எப்படி நம்ம இப்படி அடிமையானோம்? யார் சொன்னாலும் கேட்கிறோம் பாருங்க. எனக்கு ரொம்ப வருத்தம் அதுதான். தாமரை குளத்துல தண்ணி குறைய குறைய தாமரை செடி தானாவே செத்துரும். செத்துருமா இல்லையா? தண்ணி திருப்பி கோடையில பாலமா அடிச்சிடும். அடுத்தது தண்ணி வந்து வச்சுக்கோங்க, தாமரை குளம் பூரா செடி கிளம்பிடும். யாராவது உரம் போடுவாங்களா? பூச்சி மருந்து இருப்பாங்க? இல்ல. உயிர் வந்துடும் அதுக்கு. உயிர் வரும்போதே உயிராற்றல் அதிகரிச்சிடும். எடுத்து எரியும் எல்லாத்தையும். மொக்கு வைக்கும், பூ வைக்கும், பிஞ்சு வைக்கும், காய் வைக்கும், விதைய போடும். வாசனை குளம் பூரா வாசனை, தாமரை வாசனை வரும். அதிகரிக்கின்ற உயிராற்றல் நோய் எதிர்ப்பாற்றலாக உருமாறுகிறது. தாமரை குளத்துக்கு உள்ள கொண்டு போய் நீங்க தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு ஒரு அருகம்புல் வச்சு பாருங்களா, என்ன ஆகும்? செத்து போயிடும். தாமரை கொண்டு வந்து தரையில வச்சு தண்ணியை சொட்ட விட்டுக்கிட்டே இருக்கு. தாமரை குளத்துல வளர்ற மாதிரி செழிப்பா வளருமா? வளராது. ஏன்? உயிர் பயம். உயிர் பயம்.
உயிர் பயம். ஒரு ஒரு கிளிக்கு நிறைய உணவு வைக்கிறீங்க, பிடிச்ச உணவு. ஒரு அறைக்குள்ள ஒரு பெட்டியில வைக்கிறீங்க கிளிய, கூண்டுக்குள்ள. சுத்திலும் கடுமையான பசியோட 10 பூனைய மேய விடுறீங்க, சுத்த விடுறீங்க. பூனை செழிப்பா இருக்குமா, இளைச்சு போயிருமா? உயிராற்றல் குறைந்து விடும். இளைச்சி போயிரும். பூனையால பிடிக்க முடியாது. அத பார்த்தே இளைச்சிரும் கிளி. இதாங்க. உயிராற்றல் அதிகரிச்சுன்னா நோய் எதிர்ப்பாற்றலாமா? இத பாவாடை தாவணியில வச்சாங்க. கொஞ்ச நாளா பாத்தீங்கன்னா, ஒரு 50, 60 ஆண்டுகளா இந்த பக்கம் போனா கூட தப்பு இல்ல. 2 வரி பேசலாம். திசை மாறல. பெண்களுக்கான பிரச்சனைகள் மிக அதிகமா உருவாயிட்டு இருக்கு. காரணம் இந்த உடை ஒண்ணு, 2வது மலர். ஆவணி, மல்லி. சரியா? கலருக்காக பூ வச்சுக்கிட்டதே இல்லைங்க நம்ம. உண்மையில மல்லிகை வந்து வெள்ளை மலம். வெள்ளைப்பூ. வெள்ளைப்பூ பொதுவா என்ன சொல்லுவாங்க? பொதுவா கைம்பெண்கள் தான். அதாவது கணவனை இழந்தவங்க தான் வெள்ளை உடை உடுத்துவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா மல்லிகை விதிவிலக்கு. மல்லிகை என் மன்னன் மயங்கும் மலர் அல்லவோ. மலர் அல்லவா? சரியா? அதுக்கு அதுக்கு வந்து அனுமதி, முழு அனுமதி. எவ்வளவுங்க? நம்ம யோசிக்கவே இல்லைங்க. அவங்க எவ்வளவு பெரிய அறிவாளி இனத்துல நம்ம பொறந்தோம். அடிமுட்டாளா மாறணும். நன்றிம்மா. சரிங்க. ஐயா அந்த மல்லிகைப்பூவை நம்ம கொதிக்க வச்சு குடிக்கலாங்களா? குடிக்கலாம்டா. இன்னொன்னு, ஆமா இப்பவும் சொல்லி அந்த மருத்துவத்தை சொல்லிடுறேன். நல்ல வேளை நினைவூட்டுனீங்க. மல்லிகை பூ பூக்காத காலங்களில் சில சமயத்துல மார்பு வலி வந்துரும். மார்பக வலி வந்துரும் பெண்களுக்கு மாதவிடாய் காலத்துல. சாதாரணமாவே கூட சில டைம்ல முன்பின்னாக வரும். மாதவிடாய்க்கு முன்பின்னாக வலி வரும். அந்த டைம்ல இந்த மல்லிகை இலையை மட்டுமே கொண்டு வந்து லேசா பிட்டவியலாக, அதாவது இட்லி தட்டு இருக்கு இல்லையா? அது மேல ஒரு மெல்லிய துணியை போட்டு அதுல லேசா இலையை பரப்பி கீழே தண்ணி ஊத்தி இட்லி வேக வைக்கிற மாதிரி லேசா வேக வச்சு இளம் சூட்டோடு இரவுல வெந்நீர்ல நினைச்ச துணியால பாதங்களை தொடச்ச பிறகு மார்பின் முன்பக்கம் பின்பக்கம் முதுகு பக்கம் எல்லாம் தொடச்சிட்டு அந்த இலையை கொஞ்சமா எடுத்து மார்புக்குள்ள மார்பு மேல வச்சுக்கிட்டு மேல இவங்க எப்போதும் போடுகின்ற இயல்பான உடை, சரியா? அதை வச்சு மூடிக்கிட்டு அல்லது இன்னர் போட்டுப்பாங்க இல்லையா, பிரா போடுவாங்க அல்லது ஜாக்கெட் போட்டுட்டு படுத்துக்கலாம். காலையில எழுந்துச்சு அவுத்தாங்க கொட்டிட்டு 1 நாள் 2 நாள்ல முடிஞ்சிடும். அப்படி இல்லைன்னா இலைய வேக வச்சு குடிக்கலாம். சரியா? வேக வச்சு குடிக்கணும். அதுல ஏதாவது லெமன் ஏதாவது சேர்க்கலாங்களா? அப்படி குடிச்சிருவாங்க. அம்மா அது மருந்து. சரி சரி. லெமன் அதோட சேர்ந்தா மருந்துன்னு யார் சொன்னா உங்களுக்கு? இல்லைங்க லெமன் அந்த நிறைய செம்பருத்தி நேரத்துல பூ மருந்தாவே வேலை செய்யாது. செய்யாது. செம்பருத்தி பூ அது இதெல்லாம் குடிக்கும்போது லெமன் கலந்து தேன் கலந்து குடிச்சா ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அதாங்க அப்படி கேட்டேன். ஒரு 50 பேருக்கு செய்யுங்க. வெறும் செம்பருத்தியை மட்டும் கொடுத்து ஒரு 50 பேருக்கு செய்யுங்க. சரிங்க. ரெண்டையும் சரிங்க. சோதிங்க. சரிங்க. கண்டிப்பா மருத்துவம் என்பது முதல்ல ஒரு விஷயம் நான் அடிப்படையில நான் கத்துக்கிட்டது. மருத்துவம் என்பது எல்லோருக்கும் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். மிக மிக எளிமையாக வடிவமைக்கப்பட வேண்டும். மருத்துவத்தின் மிக உயர்ந்த பண்பு எப்ப தொட்டாலும் அது மருந்து தான். அப்படி இருக்கணும் மருந்து. நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மருந்து. ஒரு தடவை நான் மருத்துவனாகி முதலமைச்சர் கையால சித்த மருத்துவ மாமணின்னு விருது வாங்கினேன். அதெல்லாம் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். இதுக்கு உண்மையான காரணம் எதுன்னு கேட்டீங்கன்னா என்னுடைய மனைவி தான். அவ்வளவு பெரிய அறிவாளியான்னு நினைக்கிறீங்க? கையெழுத்தே போட தெரியாது அவளுக்கு. அமுதான்னு 3 எழுத்து எழுத தெரியாது. அனார்கலி அம்மாவுக்கு தெரியும். வந்திருக்காங்க வீட்டுக்கு. எப்படி அவ அவ்வளவு பெரிய அறிவாளி ஆனான்னு அவ சொன்ன செய்தி என்னை திடுக்கிட வைத்து ஒரு மிக பெரும் மருத்துவ புரட்சியை எனக்குள்ளே மருத்துவ பெருவெடிப்பை ஏற்படுத்திச்சு. பேரதிர்ச்சியை ஏற்படுத்திச்சு. ஒரு மின்னலை எனக்குள்ளே வீசி விட்டு போனது. என்னன்னு சொல்றேன். என் பையன் சின்ன பையன். நான் எலுமிச்சகன்னு வச்சிருக்கேன் வரப்புல. இவன் போய் இப்படி இந்த கையால லேசா தட்டி விட்டான் அத. இவன் என்ன செஞ்சா, டேய் தொடாத வாசம் போயிடும். தொடாத வாசம் போயிடும்னா. அது நான் மருத்துவம் எஸ்எம்பி கிரேட்லாம் வாங்கியிருக்கேன். பேமூரா சித்த மருத்துவ குருகுலத்துல. மதுரையில மருத்துவ பட்டம் வாங்கியிருக்கிறேன். மயிலாடுதுறை பரம்பரை சித்த மருத்துவ சங்கத்துல நான் உறுப்பினரா இருக்கேன். 45 வருஷத்துக்கு மேல. அதுல ட்ரஸ்ட் மெம்பராவும் இருக்கேன். அரங்க அந்த அந்த எப்படி சொல்றது, நிர்வாக குழு தலைவர் உறுப்பினராகவும் இருக்கேன். இவ்வளவுக்கும் மேல என்ன நிறைய தடவை மருந்து செய்யுங்கன்னு சொல்லிட்டே இருப்பாங்க என்னுடைய சீனியர் தலைவர்லாம். இல்லைங்கய்யா இருக்கட்டும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் காலங்கட்டத்தில். மருந்து செய்யவே இல்லை. ஏன்னா எனக்கு இந்த மருத்துவத்தின் மீது சரியான புரிதல் இல்லாம இருந்தது.
இவ சொன்ன அந்த ஒரு வார்த்தை தொடாத வாசம் விடும் சொன்னா பாருங்க, எனக்கு அப்படியே அப்படியே பொறி தட்டுச்சுங்க எனக்கு. எப்படி சொன்னேன்னு. அவ பயந்துட்டா. எப்படி சொன்ன நீ? அம்மா தொட்டா வாசம் விடும். இல்லடி அத எப்படி நீ சொன்ன? அப்படின்னு அவளுக்கு பயம் வந்துட்டு. இவனுக்கு என்னமோ ஆயிட்டு. இவன் ஏதோ சம்திங் டிஃபரெண்டா ஃபீல் பண்றான். ஏதோ தப்பா அவன் போயிட்டு இருக்கான். டேய் அப்பாட்ட போகாத இங்க வந்துரு என்கிட்டன்ட்டா அடுத்தது. எனக்கு அப்படியே உட்கார்ந்துட்டான் நான். அதாவது காற்றில் மருந்தை பரப்பிக் கொண்டிருக்கிறது. மருந்தை காற்றின் வழியாக பரப்பிக் கொண்டிருக்கிறது அந்த இலை. நம்ம இதுவரைக்கும் சாப்பிட்டா மருந்துன்னு நம்பிட்டு இருக்கோம். தேய்ச்சுக்கிட்டா மருந்துன்னு நம்பிட்டு இருக்கோம். பத்து போட்டா மருந்துன்னு நம்பிட்டு இருக்கோம். எண்ணெய் தேய்ச்சு குளிச்சா மருந்துன்னு நம்பிட்டு இருக்கோம். உள்ளுக்கு போடலன்னா மருந்து இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். அல்லது ரத்தத்துல ஊசியா போடணும்னு நம்பிட்டு இருக்கோம். காற்றின் வழியாக மருந்து வேலை செய்கிறது. முதலமைச்சர் கையால விருது வாங்கினதுக்கு அவதான் காரணம். ஆனா அவளுக்கே தெரியாது. சரிங்க. நன்றிம்மா. சரிங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். உங்களுடைய கேள்வி பல பதிலை கொடுத்தது, பல பேருக்கு அது பயனுள்ளதா இருந்திருக்கும்மா. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். ஐயா, இந்த கடைசி கேள்வியோட நிறைவு செஞ்சுக்கலாம் ஐயா. என்னுடைய கேள்வி வந்து, இப்போ சமுதாயத்துல இருக்கிற இளைஞர்கள்லாம் பாத்தீங்கன்னா பணத்தை மட்டும்தான் குறிக்கோள். நீங்க சொன்னதுல இருந்து எல்லாருக்கும் இப்ப இந்த வயசுல இருக்கிறவங்க, அதாவது ஒரு 50 60 வயசுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் புரியும், நம்ம பணத்துக்கு பின்னாடி போகக்கூடாது, நம்ம நிதானமாவும். நீங்க சொன்ன பிறகாவது கொஞ்சம் பேருக்கு புரிஞ்சிருக்கும். ஆனா இந்த இளைஞர்கள் அதை கேட்கிற மாதிரியான மனநிலை இல்லைங்க. அவங்க வந்து ஓடணும், பணம் சம்பாதிக்கணும், இதை மட்டுமே தான் குறிக்கோளா சமுதாயமும் சொல்லி கொடுத்துருக்கு. தெரிஞ்சோ தெரியாம நம்மளும் கொஞ்சம் சொல்லி கொடுத்துருக்கோங்க, பெற்றவங்களும். ஒரு சில வார்த்தைகள் ஒரு ஒரு சுருக்கமா, ரத்தன சுருக்கமா அவங்களுக்கு சொல்லி நம்ம எப்படி அவங்கள புரிய வைக்கலான்றத மாத்திரம் சொல்லுங்க ஐயா, இன்றைய தலைப்புல. ரொம்ப அருமையானது. என்னுடைய ஆசிரியர் சொல்லும்போது சொல்லுவாரு, நீ எங்க எடுக்கிறையோ அங்க குறையவே குளத்துல போய் நான் குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டேன்னா குறையுமா? குறையாது. குளம் குறையாது. குளத்துல எப்போ மழை பெஞ்சாலும் வந்து நிரம்பி. சரியா? ஒருத்தங்கிட்ட நான் கூலி வாங்கும்போது அவன் குடுக்கறத விட நான் குறைச்சலா வாங்குவேன். வேலை செஞ்சு கூலி வாங்குறதா இருந்தா. நான் கூலி கொடுக்கறானா இருக்கும்போது அவன் நினைக்கிறத விட கூட. இந்த இடத்துல பாருங்க, நிறைவும் இன்பமும் அளவில்லாம அதே போல அப்பனா எப்படி இது மாதிரியே வாழ்ந்துட முடியுமா எல்லாரும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இளைஞர்கள் இத பல விதங்கள்ல கையா எங்க போனாலும் மத்தவங்களுக்கு உதவுறதுங்கிற ஒரு பண்பு, சின்ன சின்ன உதவிகள் உதவுறதுங்கிற ஒரு பண்பு ஒரு இளைஞனுக்கு வந்துட்டுனா அவன் வாழ்க்கையில சொர்க்கத்தை தவிர எதையுமே சம்பாதிக்க மாட்டான். கடத்தல் நின்னாலும் சரி, நடந்து போனாலும் சரி, பஸ்ல இருந்தாலும் சரி, தண்ணி குடிச்சாலும் சரி, ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு சிற்றுண்டி, டீ டைம் போறோம், அங்க எந்த இடத்துலயும் அவங்க இருந்தது அங்க உணரப்படணும். நான் டீ குடிக்கும்போது மத்தவங்க டீ குடிச்சிட்டு பெஞ்சில வைப்பாங்க. நான் அந்த கிளாஸையும் எடுத்துட்டு போய் கொஞ்சமா அந்த அவருக்கு டீ கழுவுறாருல அவர்கிட்ட கொண்டு போய் வைப்பேன். அப்படி இல்லைன்னா பக்கத்துல அதை கழுவிதான் வைப்பேன். இதை நான் தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வரேன். நிறைய பேர் பார்ப்பாங்க, எத்தனை பேர் செய்வாங்கன்னு தெரியாது. ட்ரெயின்ல நான் டீ குடிச்சிட்டு பக்கத்துல உள்ளவங்க கப்பை வாங்கிட்டு போய் கூடையில போட்டு தான் வரும். ஆனா இன்னும் கீழே போட்ட கப்பை எடுத்து கூடையில போடுற அளவுக்கு எனக்கு நெஞ்சு தைரியம் வரல. அது மாதிரி வந்திருந்தா நான் பெரிய மனுஷன். அடுத்தவன் கீழே போட்ட கப்பை அவன் கண்ணுக்கு எதிரே எடுத்து நான் கூடையில போடுறேன் அப்படின்னு ஒரு இளைஞன் போட்டா அதுக்கு இருக்கிற மரியாதையும் பண்பும் வேற. அது அவனுக்கே வரும். சரியா? இந்த மாதிரி அடுத்தவர்களுக்கு வலிய ஒரு தெருவுல அவனே ஓடி போய் தெருவுல இருக்கிற எல்லாரும் அவனை தான் குழந்தையா பார்க்கணும். ஒவ்வொரு குடும்ப தலைவன் இந்த மாதிரி வாழணும். ஒவ்வொருத்தருக்கும் அவங்க வீட்டு விசேஷத்துல இவனே பையனா உழைக்கணும். இந்த பொண்ணே பெண்ணா தெரியணும் எல்லாருக்கும். தான் பெண்ணா தெரியணும் எல்லாரும். அப்போ ஒரு பாதுகாப்பான சமுதாய கட்டமைப்பு உருவாகும். பொய் சொல்லக்கூடாது, யாரையும் ஏமாத்தக்கூடாது அப்படிங்கிறது வாயால பேசினா வராது. இந்த மாதிரி பழகும் போது வந்துடும். பல பேர் உதவத்துக்கு காத்திருப்பாங்க. பல பேருடைய நட்பு கிடைக்கும், அன்பு கிடைக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பணம், பதவி, பொருள், வீடு, வாசல் எல்லாமே எப்படி உருவாக்கப்படுகிறதோ அது போலவே அன்பு, அறம், நேர்மை, ஒழுக்கம் இவையெல்லாமும் உருவாக்கப்பட வேண்டும். இவையும் பயிரிடப்பட வேண்டும். இது தானா முளைச்சு கிடக்கும், நம்மளுக்கு இலவசமா எல்லாரும் ஒழுக்கமா இருந்தாங்க. ஒழுக்கம் கெட்ட மனிதர்களை தான் நம்ம வாழ்நாள் கூட சந்திப்போம். ஆனா நம்ம அதை உற்பத்தி பண்ண முயற்சி பண்ணணும். இது இளைஞர்களுக்கு
அந்த கூடி பழகக்கூடிய ஒரு பண்பு அவசியம் வேணும். ஒரே ஒருத்தரோட பழகுறது, தனக்கு பிடிச்சவனோட மட்டுமே பழகுறது, யாரை பார்த்தாலும் பழகும், யாருக்கிட்டையும் பேசணும். அந்த மாதிரி ஒரு பண்பை வந்து நம்ம நம்ம குழந்தைகள்ட்ட நம்ம வளர்க்கவே இல்லை. இது பெரியவர்களுடைய குற்றம்னே நான் சொல்லுவேன். தெருவுல நடக்கிற பொது நிகழ்வுல நீ போய் கலந்துக்கன்னு சொல்லியே கொடுக்க மாட்டாங்க. கல்வியின் பெயரால் மாணவர்கள் தனிமைப்படுத்தப்படுகிறார்கள். அவன் கல்வியை முடிச்சுட்டு கல்லூரியை முடிச்சுட்டு வெளியே வரும்போது உலகமே இருட்டா இருக்கும் அவனுக்கு. யாரு கூடயும் பழக தெரியாது, பேச தெரியாது, எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும், யாரை பார்த்தாலும் பயம், யாரை பார்த்தாலும் பிக்பாக்கெட் அடிச்சிருவான், யாரை பார்த்தாலும் திருடிடுவான். முதல்ல இந்த சூழலை மாத்தணும். இது மாதிரி இருக்குது, நான் என்னன்னு சொல்லாம எல்லோரிடத்திலும் சகஜமாக பேசி பழகி நடந்து கொள்ள முயலும் போது அந்தந்த ஊர்லயும் நல்ல இளைஞர்களாக எல்லோரும் மாறுவார்கள், உருவாகுவார்கள். அது போலவே பணம் ஒரு பிரச்சனையாவே இருக்காது. நான் வாங்குகின்ற கூலியில் ₹1 குறைத்து வாங்குவதால் எனக்கு நஷ்டம் வந்துவிடாது. நான் கொடுப்பதில் ₹1 கூட அதிகமாக கொடுக்கும் பொழுது அவனுடைய மகிழ்ச்சி அளவு அறியும். கொடுக்கும்போது வள்ளல் மாதிரி தெரியும், வாங்கும் போது பிச்சைக்கார மாதிரி இருக்கும். அவனுக்கு வழியே வரக்கூடாது. எங்க ஆசிரியர் சொன்னது 8ஆம் வகுப்பு வரையில் படித்தவன். சரியா? நன்றிம்மா, நன்றி. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். மிக சிறப்பான ஒரு விளக்கங்க ஐயா. இதில் பங்கு பெற்றவர்கள் இதில் அனைவரும் கலந்து இதில் ஐயா சொன்னதை ஒருத்தராவது அதை ஃபாலோ பண்ணானா ஐயாவுக்கு செய்யற மிகப்பெரிய தொண்டாக இருக்கும். இத்தனை நேரம் அனைத்து அன்பர்களின் கேள்விகளுக்கு அவருடைய உடல் நலம் கருதாமல் உட்கார்ந்து பதில் அளித்தவர்களுக்காக ஐயாவுக்கு மிகப்பெரிய நன்றிகள். வாழ்க வளமுடன் ஐயா. நிச்சயம் சமுதாயம் திருந்தும், ஒரு நாள் மக்கள் மாறுவார்கள் என்ற எண்ணத்தோடு நாம் நிறைவு செய்யலாம் ஐயா. நன்றிம்மா, நன்றிம்மா, நன்றி. நன்றிங்க ஐயா. ஐயா அவர்களை வாழ்த்துகிறோம். ஐயா அவர்கள் வாழ்க வளம். பேராற்றல் கருணைதான் உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களது ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன்.